ஹே காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் அப்டேட்ஸ். இது 846வது வீடியோ. இன்னைக்கு வீடியோவில் நிறைய அப்டேட்ஸோட வந்திருக்கேன். முக்கியமான அப்டேட்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா ஐஃபோனில் ஹரிசாண்டல் லைன் விழுற மாதிரி ஒரு பெரிய இஷ்யூ வந்திருக்கு. ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஜியோலேருந்து 2 புது பிளான் லான்ச் பண்ணியிருக்காங்க. 2023க்காக ஒரு மெயின் பிளானை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இது போக ஐக்யூவோட IQoo Neo 7ல ரேசிங் எடிஷன் அப்படின்ற மாதிரி ஒரு வேரியன்ட் வர போகுது. இதை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். இன்னும் நிறைய அப்டேட் இருக்குங்க. வீடியோவில் போய்ட்டு 1 by 1 பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட்டு சாம்சங்கோட One UIலேருந்து. சாம்சங்கோட One UI 5.0 ஆண்ட்ராய்ட் 13 பேஸ் பண்ணி நிறைய சாம்சங்கோட M சீரியஸ் F சீரியஸ் ஃபோன்ஸ்க்கு எல்லாம் ரோல் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது M சீரியஸ் ஃபோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன மொபைல்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்ற லிஸ்ட் வந்திருக்கு. இதில் சாம்சங்கோட M53, M52 5G, M33, M32, M32 5G, M13 அது போக வேற இருக்கிற மொபைல்ஸ்லாம் ரொம்ப சீக்கிரமாக வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓவராலாக சாம்சங் நிறைய மொபைல்ஸை கவர் பண்ணுற மாதிரி தெரியுது. குறிப்பாக இந்த டைம் M சீரியஸையும் சேர்த்து கவர் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். கொஞ்சம் கம்மி பிரைஸில் வந்த M சீரியஸ் ஃபோன்ஸை கூட கவர் பண்ணியிருக்காங்க. அடுத்த அப்டேட் ஒன்ப்ளஸோட OnePlus 11. OnePlus 11 அடுத்து லான்ச் பண்ண போகிறாங்க February 7 நினைக்கிறேன். ஸோ இப்படி இருக்கும்போது OnePlus பற்றி ஒன்று ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. முதன்முறையாக அவங்களோட மொபைல் எப்படி இருக்கும் அப்படின்ற லைவ் வீடியோவை வெளியிட்டிருக்காங்க. எனக்கு இந்த வீடியோவை பார்த்தோன்னா முழுசாக நனைஞ்சதுக்கப்புறம் முக்காடி எடுக்கு இந்த டைலாக் தான் ஞாபகம் வந்தது. ஏன்னா இந்த மொபைல் எப்படி இருக்கும், என்ன மாதிரி ஸ்பெக்ஸோட வரும், டிசைன் வைஸாக எப்படி இருக்கும், எல்லாமே மொபைல் லான்ச் டேட் முன்னாடி நமக்கு வந்து எல்லாம் தெரிஞ்சு போச்சு. ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்குது. இப்படி இருக்கும்போது டிசைன் இப்படி தான் இருக்கும்னு அவங்க சொல்லாட்ட தான் நமக்கு என்ன வந்தது. அதே டிசைன் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த டிசைனை திரும்பவும் வீடியோ மூலமாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து வர 29 ஐக்யூவோட ஒரு லான்ச் இவெண்ட் இருக்குது சைனாவில். இந்த லான்ச் இவெண்ட்டில் IQoo Neo 7 ரேசிங் எடிஷனை லான்ச் பண்ணுறாங்க. இந்த மொபைலும் IQoo Neo 7 SE மாதிரி தான். இதுலேயுமே வந்து 120 Hz AMOLED டிஸ்பிளே இருக்குது, 5000 mAh பேட்டரி இருக்குது, 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது, அதே 50 MP சோனி கேமரா தான் இருக்குது. எல்லாமே அதே தான் இருக்குது. என்ன மாறி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ராசருங்க. இதில் ஸ்னாப்ட்ராகனோட 8+ Gen 1 அப்படின்ற ப்ராசர் கொடுக்குறாங்க. ஸோ மற்றபடி எல்லாமே IQoo Neo 7 SE மாதிரி தான் இருக்குது. தோசையை இப்படி போட்டோம் அப்படின்னா அது வந்து IQoo Neo 7 SE. அதில் லைட்டாக காரத்தை தூக்கலாக போட்டோம் அப்படின்னா IQoo Neo 7 ரேசிங் எடிஷன். ஸோ இப்படி தான் நிறைய மொபைல் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து நேற்று தான் சொல்லியிருந்தேன் Redmi K60 சீரிஸோட லான்ச் டேட் லீக் வந்துருச்சு. 27 லான்ச் ஆகும் அப்படின்றத. ஸோ அதுக்குள்ளே கன்ஃபார்ம் பண்ணி விட்டாங்க. உங்களுக்கு தான் தெரிஞ்சுட்டாப்பா, அதுக்கப்புறம் சொல்லாமல் வச்சு என்ன செய்ய போகிறோம்னு நினச்சாங்க போல. வர 27 இந்த மொபைல் லான்ச் ஆகுது அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணி விட்டாங்க. இந்த மொபைல் தான் இந்தியாவில் போகோ F சீரியஸ் அதாவது F5 சீரியஸாக வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்ப்போம், லீக்ஸில் வந்தது தான். ஸோ இது உண்மையாகும் போது அது உண்மையாக வாய்ப்பு இருக்குல்ல. அடுத்த அப்டேட், ஜியோ ஒரு புது பிளானை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 750 ரூபாய் பிளான். இந்த 750 ரூபாய்க்கு நம்ம என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது முன்னாடி 719 ரூபான்னு நினைக்கிறேன். 719 ரூபாயில் டெய்லி 2 GB டேட்டா, 84 நாள் வேலிடிட்டியோட அன்லிமிடெட் கால் கொடுத்துருந்தாங்க. ஸோ இவங்க வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 30 ரூபா அதிகப்படுத்திருக்காங்களா. இந்த 30 ரூபாய்க்கு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 84 நாள் கிடையாது, 90 நாளாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி தந்தாங்க. 90 நாள் வேலிடிட்டியோட டெய்லி 2 GB டேட்டா அன்லிமிடெட் கால் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் 2023 வரப்போகுது. ஸோ 2023 நியூ இயர் பிளான் அப்படின்னு ஏதாவது லான்ச் பண்ணணும்ல, லான்ச் பண்ணியிருக்காங்க. 2023க்கான பிளான் 2023 ரூபா அப்படின்ற பிரைஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஜியோ ஹாப்பி நியூ இயர் பிளான் அப்படின்ற நேமில் இதில் வந்து 1.5 GB டேட்டா வித் அன்லிமிடெட் காலோட கொடுக்குறாங்க. எத்தனை நாட்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா 252 நாட்களுக்கு தராங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த பிளானை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஓகேயான பிளான். ரொம்ப பெருசாக லாபம் கிடைக்காது, ஒரு குட்டியான லாபம் கிடைக்கும். ஒரு வருஷத்துக்கு ரீசார்ஜ் பண்ணணும் அல்ல, ஒரு வருஷத்துலாம் வராது, ஒரு வருஷத்துல 100 நாள் கம்மியாக தான் வரும். ஸோ கொஞ்சம் ஒரு அளவுக்கு ஒரு இந்த வருஷத்தோட பாதிக்கு மேலே வரைக்கும் ரீசார்ஜ் வேணும் அப்படின்னு வச்சுன்னா இந்த ரீசார்ஜை பண்ணி வச்சுக்கலாம். குறிப்பாக இந்த வருஷம் விலை ஏற்றிடுவாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ யார் ரீசார்ஜ் பண்ணனாலும் உங்களால் முடியும்னா ஒரு வருஷத்துக்கு முடியும்னா சேர்த்தே பண்ணி வச்சுக்கோங்க, கொஞ்சம் சேஃபாக இருக்கலாம். அடுத்து ஐஃபோனில் சமீபமாக iOS 16 ரோல் அவுட் பண்ணாங்க. ஸோ இதில் மேஜராக பெருசாக இஷ்யூ இல்லை. ஆனால் iOS 16.2 அப்டேட் பண்ண நிறைய மொபைல், குறிப்பாக ஐஃபோனோட 14 Pro Max சீரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹரிசாண்டல் லைன் வர ஆரம்பிச்சிருச்சாம். ஸோ இது வந்து எல்லா மொபைலுக்கும் வந்திருக்கு அப்படின்னு பார்க்க முடியல. அப்டேட் பண்ண ஒரு சில மொபைல்ஸ் மட்டும் தான் இந்த மாதிரி இஷ்யூ வந்திருக்கு. இது வந்து ட்விட்டர்லையும் நிறைய பேர் போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சோன்னே ஆப்பிள் தரப்புலேருந்து சொல்லிட்டாங்க இது வந்து ஹார்ட்வேர் இஷ்யூலாம் இல்லைப்பா, சின்னதாக ஒரு சாஃப்ட்வேர் இஷ்யூ தான். ஸோ நீங்கள் வந்து எங்களுக்கு DM பண்ணுங்கள், எப்படி சரி பண்ணுறதுன்னு சொல்லி தரோம், சரி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்பிள் தரப்புலேருந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது
அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயங்க. ஏன்னா OnePlus மாதிரி கம்பெனி நீங்க சர்வீஸ் சென்டர் போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விட்டு இருந்தாங்க. இவங்க எப்படி பண்றாங்கன்னு நமக்கு தெரியல, இருந்தாலும் ரெஸ்பான்ஸ் பண்றாங்க அப்படின்றது நல்ல விஷயம். எல்லா கம்பெனியும் இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது முன்னாடி வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணாங்கன்னா நல்லா தான் இருக்கும், கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலா இருக்கும். என்ன சொல்றீங்க? அடுத்து டீல் ஆஃப் த டே. டீல் ஆஃப் த டேல இன்னைக்கு வந்து ஒரு 3 டீல் ஷேர் பண்ண போறேன். நேற்று ஷேர் பண்ணாதனாலையும் அது மட்டும் இல்லாமல் இந்த 3 டீலுமே ரொம்ப நல்லா இருக்கு, மிஸ் பண்ண முடியல, கண்டிப்பா ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு, அதனால ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஃபாஸ்ட் ட்ராக்ல இருந்து ஒரு ஆன் இயர் ஹெட்ஃபோன்ஸ். இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ட்ராக்கோட கம்பெனிலேருந்து வருது. ஸோ அதனால குவாலிட்டியை பற்றி சொல்ல தேவையில்லை. ரெகுலரான பிரைஸ் 2695 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்ல சேல் ஆகும். இதை வந்து 1348 ரூபாய் அப்படின்ற பாதிக்கு பாதி விலையில வாங்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. எப்படின்னா அதுல வந்து ஒரு 55% கூப்பன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கிளிக் பண்றது மூலமா உங்களால வெறும் 1300 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்க்கு வாங்க முடியும். எனக்கு தெரிஞ்சு ஃபாஸ்டாகோட இந்த ஆன் இயர் ஹெட்ஃபோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற லெவல் டீல் அப்படின்னு நான் சொல்லுவேன். உங்களுக்கு வந்து பிரைஸை சீட் பண்றாங்க அப்படின்னு தோணுச்சுன்னா இதனோட மற்ற கலர் வேரியன்ஸை செக் பண்ணுங்க, என்ன பிரைஸ்ல இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ பிளாக் கலருக்கு மட்டும் நமக்கு 55% கூப்பன் இருக்கு, யூஸ் பண்ணி கம்மி பண்ணி வாங்கிக்கோங்க. அடுத்து ஜெப்ரானிக்கோட ஸ்மார்ட் வாட்ச். இந்த ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெகுலராகவே ஒரு 1500 ரூபாயிலிருந்து 1700 ரூபாய் பிரைஸ்க்குள்ள சேல் ஆகும். சில சமயங்கள் 1200 ரூபாய்க்கு பார்த்துருக்கோம். இப்படி இருக்கும்போது இப்போ வெறும் 1100 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்ல சேல் பண்றாங்க. இந்த ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் டயலோட வர ஸ்மார்ட் வாட்ச், அதுவும் ஜெப்ரானிக் மாதிரி ஒரு நல்ல பிராண்ட்ல இருந்து. ஸோ ஒரு கம்மி பிரைஸ்ல எனக்கு வந்து ஒரு குவாலிட்டியான ஸ்மார்ட் வாட்ச் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் வாட்ச் ட்ரை பண்ணலாம், 1099 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்ல. அடுத்து ஃபிளிக்ஸ் அப்படின்ற கம்பெனில இருந்து மைக்ரோ யூஎஸ்பி டேட்டா கேபிள ரொம்ப கம்மியா பார்த்தேன். எந்த அளவுக்கு கம்மியான்னு கேட்டீங்கன்னா 59 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்ல பார்த்துருந்தாங்க. இந்த அளவுக்கு கம்மி பிரைஸ்ல ஒரு டேட்டா கேபிள் வேணும் அப்படின்னு தேடி இருந்தீங்கன்னா நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த மாதிரி ரெகுலரான ஆஃபர் அப்டேட் தெரிஞ்சுக்க டெலிகிராம் சேனலோட லிங்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல டெய்லி ஆஃபர்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த மாதிரி வேற ஒரு சூப்பரான வீடியோட அடுத்த ஒரு வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன்.